சுத்தமான எந்த கலப்படமும் இல்லாத பசு நெய் வீட்டிலேயே ரெடி ஆயிடுச்சு. மணலான பசு நெய் ரெடி ஆயிடுச்சு. கடையில் வாங்கினோம்னா எப்படி இருக்கணும்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி சுத்தமாக கிடைக்குமானும் தெரியாது நமக்கு. அதனால் வீட்டிலேயே சுத்தமான பசு நெய் தயார் பண்ணிக்கலாம். வாங்க இதை எப்படி நான் ரெடி பண்ணேன் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காட்டுறேன். பசும்பாலில் நெய் எடுக்கிறேன். அதுக்கு பால் காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி காய வச்சுக்கிட்டு மேலே இருக்குது பார்த்தீங்களா பால் ஏடு, இது எடுத்து வச்சுக்கணும். இது அவ்வளோவா கிடைக்கல, இப்படியே எடுத்தோம்னா கிடைக்காது. அதுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இது அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி மேலே இருக்கிறது எல்லா ஏடையும் எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி பால் ஏடு எல்லாத்தையுமே எடுத்து ஒரு சின்ன பவுலில் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். டெய்லி எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ எடுத்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி பவுலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். எனக்கு இவ்வளவு பால் ஏடு கிடச்சிருக்கு. இதில் இப்போ நான் தயிர் சேர்த்து கலக்கி வைக்கிறேன். இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வெளியே வைக்கிறேன். வெளியே தான் வைக்கணும். இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கவே கூடாது. வெளியே வச்சோம்னா தான் தயிர் வந்து சரியான பதத்துக்கு வரும். ஒரு நாள் முழுசாக முடிஞ்சாச்சு. தயிரை மாறியாச்சு. இது இப்போ மோர் கடைஞ்சிக்க போகிறேன். மோர் கடைஞ்சிக்கிட்டு இதில் வெண்ணெய் தனியாக மோர் தனியாக மாற்றுறேன். அதுக்கு நான் பெரிய மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஐஸ் துண்டுகளை போடுறேன். ஐஸ் துண்டுகளை போட்டதுக்கு அப்புறமா இந்த தயிரை எடுத்து இதில் கொட்டிக்கிறேன். கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். சில்லுன்னு இருக்கிற தண்ணி தான் இதில் சேர்த்துக்கணும். கடைஞ்சி எடுத்த வெண்ணெயை எடுத்து வானலியில் சேர்த்துக்கிட்டு நெய் காய்ச்சி எடுத்துக்கிறேன். இது செய்யும்போது கண்டிப்பாக ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் இது வந்து செய்யணும். வெண்ணெயெல்லாம் உருகி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ரெடி ஆகிட்டு வருது. மேலே இருக்கும், இதுதான் நெய். இந்த மாதிரி நெய்யெல்லாம் மேலே வரும், எல்லாம் கீழே அப்படியே தங்கிடும். பசு நெய் வீட்டிலேயே ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். வேஸ்டெல்லாம் அடியில் தங்கிடுச்சு. நெய் மேலே ரெடியாகி வந்துருச்சு. அவ்வளோதான்.
சுத்தமான பசு நெய் ரெடி ஆயிடுச்சு. இந்த நெய்யை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். சுத்தமான எந்த கலப்படமும் இல்லாத பசு நெய் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனிமே எந்த கலப்படமும் இல்லாத சுத்தமான பசு நெய் கடையை தேடி போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம்.